ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு கிளாக் வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு கிளாக் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாக் வந்து நம்ம எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ யூசிங் ஹெச்டிஎம்எல் யூசிங் கேன்வாஸ். ஸோ ஹெச்டிஎம்எல்ல வந்து எப்படி கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேன்வாஸ்னா என்னது அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும். ஸோ கேன்வாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு செப்பரேட்டாக ஒரு டேக் இருக்குது, கேன்வாஸ் டேக். இது பியூராக வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் ப்ளஸ் அது கூட ஜாவா ஸ்கிரிப்ட் அது கூட மேனுவலாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் எலமெண்ட்ஸ் யூஸ் டு ட்ரா கிராஃபிக்ஸ் ஆன் தி ஃப்ளை வயா ஸ்கிரிப்டிங். சரிங்களா. ஸோ கேன்வாஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது கிராஃபிக்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதில் என்ன யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. So the canvas tag element is only a container for graphics. You must use a script to actually draw the graphics. ஸோ நம்ம இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு கேன்வாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அந்த டேக்குக்குள்ளே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம். தென் இதில் என்னென்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஹேஸ் செவரல் மெத்தட்ஸ் ஃபார் டிராயிங் பாத், பாக்ஸஸ், சர்க்கிள்ஸ், டெக்ஸ்ட் அண்ட் ஆடிங் இமேஜஸ். ஸோ இது எல்லாமே கேன்வாஸில் பண்ணலாம். ஸோ இந்த கிளாக் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸோட ஐடி கேன்வாஸ் நான் போட்டிருக்கேன். அதோட விட்த் பார்த்தீங்கன்னா 400 and 400. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 500 and 500 அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களோட கேன்வாஸோட விட்த் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ என்னோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகும். சரிங்களா. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் அந்த கிளாக்கை வந்து நான் எப்படி ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த கேன்வாஸில் இருக்கக்கூடிய ஐடியை நான் கால் பண்ணுறேன். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக்கை ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா. இது வந்து ஒரு கிளாக்கை ட்ரா பண்ணக்கூடிய. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாதான் இது நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கிளாக்கை ட்ரா பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. இதில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் நான் கால் பண்ணுறேன். என்னென்ன கால் பண்ணேன்னா ட்ரா ஃபேஸ், தென் ட்ரா நம்பர்ஸ், ட்ரா டைம். இதில் 3 விஷயம் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா ஃபேஸ். ஸோ இந்த ட்ரா ஃபேஸில் என்ன பண்ணுறோன்னா அதோட அவுட்லைன் அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது 3D எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்ஸில் இருக்கும். அந்த எஃபெக்ட் அதாவது அந்த கிரேடியண்ட்டாக நான் யூஸ் பண்ணுக்குதான். அந்த கிரேடியண்ட்டில் யூஸ் பண்ணுறது இதை நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அது பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஒரு கிரேடியண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒயிட்டும் அந்த பிளாக்கும் கொஞ்சம் மிக்சிங்கில் ஒரு கிரேடியன்ட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதோட அவுட்லைன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட விட்த், அதோட ஹைட்டு, சரிங்களா, அதோட விட்த், அதோட ஹைட், அதோட ரேடியஸ் இதெல்லாம் எடுத்து நான் இதில் பண்ணியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனில். சரிங்களா. தென் செகண்ட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு ஃபேஸை ட்ரா பண்ணுறீங்க. செகண்ட் ஃபங்க்ஷன் காலிங்கில் ட்ரா நம்பர்ஸ். இதை சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப் டு 12 வரை எக்ஸிக்யூட் ஆகும். எந்தெந்த பொசிஷனில் வந்து அது எனக்கு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்தந்த பொசிஷனில் வந்து அது கரெக்டாக ட்ரா பண்ணிடும். சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாருங்க ட்ரா டைம். ஸோ அந்தந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அதோட அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த லைனோட பாத்து, சரி, அந்த லைன் வந்து எனக்கு மூவ் ஆகணும். சரிங்களா. அதுக்காக தான் இந்த ட்ரா டைமை வந்து நான் ட்ரா பண்றேன். சரிங்களா. டைமை ட்ரா பண்ணக்கு இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா. இனி ட்ரா பண்ண அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு என்னோட லைன் வந்து மூவ் ஆகணும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்றது தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்னென்ன பாஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட கேன்வாஸோட ஆப்ஜெக்ட் நேம் பாஸ் பண்றேன். தென் அதோட பொசிஷன், அதோட லெங்த் அண்ட் விட்த், இதை பேஸ் பண்ணி தான் என்னோட பொசிஷன் வந்து என்ன ரொட்டேட் ஆகி என்ன பாயிண்ட் அவுட் ஆகும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த 3 ஃபங்க்ஷன் நம்ம எங்க கால் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரா கிளாக். இந்த ட்ரா கிளாக் எங்க கால் ஆகுதுன்னு பாருங்க. இதோட ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கிளாக் நான் போட்டிருப்பேன். அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். செட் இன்டர்வல் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலா இது ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எதுக்காக யூஸ் பண்றேன்னா ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் ஒரு வாட்டி எனக்கு இந்த ட்ரா கிளாக்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சுவலா 3 ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரா ஃபேஸ், ட்ரா நம்பர்ஸ், தென் ட்ரா டைம். ரைட்டா. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன்.
ரைட்டா, இது இவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.